நம்ம வீட்டில் ஒரு பழைய டார்ச் லைட் ஒன்று ஒர்க் ஆகாமல் கிடந்துச்சு. அந்த டார்ச் லைட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜில் ஒர்க் ஆகிறது. ஸோ கழட்டி பார்த்ததில் உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பேட்ரி தான் ரிப்பேர் ஆகிடுச்சு, உள்ளே சார்ஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் இதுக்குள்ளே இருக்க பேட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட் இருக்கும் போல், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பேட்டரியை பார்த்துக்க மாட்டேங்க, ஏன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. கழட்டி யாரும் மேக்ஸிமம் பார்த்துக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மொபைல் ஃபோன் பேட்ரி, அதுக்கப்புறம் வாட்சுக்கு போடுற பேட்ரி, ரிமோட்டுக்கு போடுற பேட்ரி, இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அளவான பேட்டரியை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதனால் அந்த பேட்டரி இன்றைக்கி கழட்டி எடுத்தாச்சு. வெளியில் இருக்கிற பேட்டரிலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டே இல்லாமல் இருக்கும், ஆனால் அதிகமான பவர் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி பேட்டரிலாம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சில நேரத்தில் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது இதுதான். நம்ம வெயிட் என்னதான் அதிகமாக இருந்தாலும் உள்ளே வந்து சார்ஜ் ஏறாமல் போவோம், இல்லைனா சார்ஜ் ஏறாமல் உள்ளேருந்து ஒரு மாதிரி சவுண்டு வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி பேட்டரியில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 9 வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 50 LED லைட் எரிய வைக்கிறதுக்கான திறன் அந்த மாதிரி கொண்டது.